என்ன நடக்கின்றது? யாரை பார்க்க போகின்றோம்? உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் விரைவில் பதில் கிடைக்கப் போகின்றது. இக்கதையின் கதாநாயகி மஞ்சுளா. இவரின் வாழ்க்கை வரலாறை கூறப்போகின்றோம். பொறுத்திருந்து பாருங்க. இதோ மஞ்சுளா. அவளுக்கு படிப்பை தவிர வேறெல்லாம் வரும். ஆடத் தெரியும், பாடத் தெரியும், கொண்டாடத் தெரியும். ஆனால் படிக்க மட்டும் தெரியாது. தஞ்சாவூர் கடமே வந்துருச்சு விட்டு புட்ட மலையாள படமே. என்ன சைஸ் இது மாமே, என்ன வயசு இது? மஞ்சுளா மெக்மாஸ்டர் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றாள். இதோ மஞ்சுளாவின் பயணம் தொடங்குகின்றது. இதோ எங்கள் கதாநாயகன் சிவபாலன். இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. தன்னம்பிக்கை இல்லாதவன், கோழைத்தனம் உள்ளவன், மிகப்பெரிய பயந்தாங்கோலி. இவரின் பெயர் சிவா. இளம் வயதிலிருந்தே சிவபாலனுக்கும் சிவாவுக்கும் வெறுப்பும் பகையும் தங்கள் நட்பை பிரித்து வைத்துக் கொண்டிருந்தது. இவர்களின் கதையில் என்ன திருப்பங்கள் நடக்கப் போகின்றது என்பதை பார்ப்போம். இந்த நாய் நக்கின மூஞ்ச காட்டுறதுக்கு என்ன பில்டப் கொடுக்குது பத்தியா? இந்த மூஞ்ச நீ காட்டாமல இருந்துட்டாங்களா? மஞ்சுளாவுக்கு படிப்பு வராதென்றாலும் அவளின் மனம் முழுதும் தங்கமானது. சிவபாலனுக்கும் சிவாவுக்கும் நடக்கின்ற சண்டையை கண்ட மஞ்சுளா கவலைப்படுகின்றாள். மஞ்சுளாவின் இரக்கமுள்ள மனதினால் சிவபாலனை காப்பாற்ற செல்கின்றாள். கொல்லாம விட மாட்டேன்டா. கத்தி சண்டையை விடவும் கை சண்டையை விடவும் மஞ்சுளாவின் மிக பெரிய ஆயுதம் ஒரே ஒரு சொல்தான். மூச்சு 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 மூச்சு. இனிமேல 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. தன்னால் முடியாத செயல்களை மஞ்சுளா செய்ததும் சிவபாலன் மஞ்சுளாவின் மேல் வைத்திருந்த மரியாதை வளர்ந்தது.
மஞ்சளா என்ன நடக்குதுங்க? Get out! வேலை இல்லை, காசு இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, பேரும் இல்லை, என்ன செய்யணும்? மஞ்சுளாவின் வாழ்க்கை முடிந்து விட்டதோ? படிப்பும் இல்லாமல் வேலையும் இல்லாமல் மஞ்சுளாவின் வாழ்க்கை எங்கே போய் முடியும்? அப்பொழுதுதான் சிவபாலன் மஞ்சுளாவின் வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டான். சிவபாலன் தன் வாழ்க்கையை முழு அர்த்தத்துடன் வாழ முடியாததால் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்ற எண்ணங்கள் தன் மனதில் பறந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் மஞ்சுளாவை கண்டுபிடித்தான். தன்னால் செய்ய முடியாத செயல்களை அவள் தனக்கு செய்து விட்டாள். மஞ்சுளாவின் மேல் வைத்திருந்த மரியாதை காதலாக மாறிவிட்டது. என்னடா செய்யற? வாழ்க்கையை முழு அக்கத்தோடு வாழணும். வாழ்க்கையை பிடிச்சிக்கிறவங்களோட வாழ்ந்தா பிடிக்கும். எங்கே போகணும்னு சரியா சொல்ல தெரில. வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா? குதித்தேன், வானம் இடித்தது, பாதங்கள் இரண்டும் பறவையானது, விரல்களின் காம்பில் பூக்கள் முளைத்தது, குருவங்கள் இறங்கி மீசையானது. அலையாலே, 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 ஆனந்த கண்ணீர் கொண்டு குளித்தேன், ஒவ்வொரு பற்களிலும் சிரித்தேன், கற்கண்டு தூக்கிக் கொண்டு நடந்தேன் ஒரு எறும்பாய். நான் தண்ணீரில் மெல்ல மெல்ல நடந்தேன் ஒரு இலையாய். அலையாலே, 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 அலையாலே. காதல் சொன்ன கணமே, அது கடவுளை கண்ட கணமே, காற்றாய் பறக்குது மனமே. அம்மி மிதிச்சாச்சு. 2 மாதங்களுக்கு பிறகு சிவபாலனுக்கும் மஞ்சுளாவுக்கும் கல்யாணம் நடந்துவிட்டது. ஆனால் சிவா இதை கண்டு கோபமடைந்தான். சிவா மஞ்சுளாவின் மேல் வைத்திருந்த மரியாதை அழிந்துவிட்டது. எட்டூர் எட்டும்படி தட்டுங்கடா மத்தா. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. மத்தாளத்தை பாட்டு மழை பாஞ்சி வந்து தோக்கடிக்கும் குத்தாலத்தே. பாட்டு மழை பாஞ்சி வந்து
2 வருடங்களுக்குப் பிறகு சிவபாலன் வீட்டு சமையல்காரராகவும் மஞ்சுளாவுக்கு கணவனாகவும் இருந்தான். மஞ்சுளா வீட்டு பராமரிப்பாளராக மிடோஃபீல்ட் பாடசாலையில் ஆசிரியையாக விண்ணப்பித்தார். இந்நாளில் மஞ்சுளாவின் முன்னாள் பகையாளி சிவாவை காணுகின்றாள். இதோ இவர்களின் கடைசி சந்திப்பு. வேணாம் போயிரு வேணாம் செஞ்சுடும் என்னப்பா வண்டியடா கோ மஞ்சுளாவை பயமுறுத்த செய்த முயற்சிகள் தோல்வி அடைந்துவிட்டன. மஞ்சுளாவுக்கு ஆசிரியையாக வேலையும் கிடைத்துவிட்டது. இதன் பின் மஞ்சுளா தன் முழு வாழ்க்கையும் தன் மாணவர்களுக்கே அர்ப்பணித்து விட்டார். சாப்பாடு சாப்பிடலாம். இது தமிழ் கிளாஸா இல்லாட்டி சாப்பாடு கிளாஸா? கலந்த சரி சரியும் சரி கலந்த மூச்சு தன் மாணவர்களுக்கே அர்ப்பணித்து விட்டார்.